ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 93. கார்த்திக் வீட்டிற்கு வெளியே இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்திருந்த காவ்யா ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். கார்த்திக் கார் சத்தம் கேட்டு சுயநினைவுக்கு வந்தவள் தன் இருக்கையிலிருந்து புன்னகைத்துக் கொண்டே எழுந்தாள். காரிலிருந்து இறங்கி கார் சாவியை கையில் சுற்றி கொண்டே தன் வீட்டு வாசலுக்கு வேகமாக வந்த கார்த்திக் காவ்யாவை பார்க்கவும் ஒரு நொடி அப்படியே நின்றான். கார்த்திக்கை பார்த்து புன்னகைத்த காவ்யா, என்ன சார் பிஸியா இருக்கீங்க போல என்று கேட்டாள். அவள் கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக சென்று தன் வீட்டு கதவை திறந்தான் கார்த்திக். அவன் மட்டும் உள்ளே செல்லவும் வெளியில் இருந்து கொண்டே, என்ன சார் உள்ள கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்டாள் காவ்யா. திரும்பி அவளை பார்த்தவன், என்ன விஷயமா என்ன பார்க்க என்னோட வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க என்று கேட்டான். அவன் என்னோட வீடு என்று கூறியதை கவனித்த காவ்யா கொஞ்சம் சந்தேக குரலில், என்னாச்சு கார்த்திக், ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க என்று கேட்டாள். இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே என்றான். நீங்க என்னை பார்க்க வரல, எனக்கு போனும் பண்ணல, நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதான் உங்களை பார்க்க வந்தேன். எனி ப்ராப்ளம்? ஏன் கார்த்திக், ஏதாவது பிரச்சனைன்னா உங்களை வந்து பாக்குறதுக்கு நான் என்ன உங்க கிளைண்டா? கிளைண்ட் இல்லைன்னா நீங்க வேற யாரு? கார்த்திக் சும்மா விளையாடாதீங்க, இப்படி யாரெல்லாம் கேட்காதீங்க என்று அழுகை குரலில் கூறினாள் காவ்யா. விளையாட்டு? உங்க கூட விளையாட நான் யாரு? கார்த்திக் பிளீஸ் இப்படி பேசாதீங்க, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க தானே உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போனீங்க. சோ நீங்க என்னோட ஃபியான்சியும் இல்ல, என்னோட லவ்வர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க என்னைய லவ் பண்றீங்கன்னு என்கிட்ட எப்பவுமே சொன்ன ஞாபகம் எனக்கு இல்ல. சோ நீங்க என்னோட லவ்வரும் கிடையாது. அப்போ நீங்க யாருன்னு நான் கேட்ட கேள்வி சரிதானே என்று கேட்டான். கார்த்திக், அக்கா உங்களாலதான் விருப்பம் இல்லாத கல்யாண வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நினைச்சுதான் நான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன். ஆனா அது உண்மை கிடையாது கார்த்திக், உண்மையிலேயே நான் உங்களை. எனாஃப் என்று கார்த்திக் கத்தியதில் காவ்யா பயந்து விட்டாள். எனாஃப் காவ்யா, லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு என்னோட காதலை பத்தி என்ன தெரியும்? உங்களை பார்த்த அந்த நொடியில இருந்து உங்களுக்காகவே என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேனே, அந்த காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சிரிச்சா உங்க கூட சிரிக்கணும்னு தோணும், நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும், உங்க கண்ணீர் பார்க்கும் போது இங்க வலிக்கும் என்று நெஞ்சை தட்டி காட்டியவன் கண்கள் கலங்க, உங்களை பார்க்காத நாள் என்னோட மனசு எவ்வளவு ரணமாகும்னு வார்த்தையில சொல்ல முடியாது. அந்த ரணத்துல எத்தனையோ ராத்திரி தூங்காம இருந்திருக்கேன். நீங்க என்னைய திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, ஆனா நீங்க என்னைய கடந்து போற அந்த ஒரு நொடி உரையாதான்னு மனசு ஏங்கும். நீங்க என்னைய எப்பயாவது திரும்பி பார்த்துட்டு ஈஸியா கடந்து போயிடுவீங்க. ஆனா அந்த ஒரே ஒரு நொடிய என்னோட வாழ்க்கையில நான் எத்தனை தடவை நினைச்சு பார்த்திருப்பேன்னு உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன் உங்க இதயம் கூட அத்தனை தடவை துடிச்சிருக்காது. ஈஸியா ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணாம்னா தூக்கி வீசுறதுக்கும் இந்த கார்த்திக் ஒன்னும் பொம்மை கிடையாது. எனக்கும் உணர்வு இருக்கு. பிளீஸ் கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க? உங்களாலதான் என்னோட அக்கா விருப்பம் இல்லாத கல்யாண வாழ்க்கை வாழ்றாங்கன்னு உங்களை வேணாம்னு தூக்கி போட்டுட்டு போனேன். இன்னைக்கு அவங்க வாழ்க்கைய சரி பண்ணி கொடுத்துட்டீங்க, அதனால உங்களோட வாழலான்னு வந்தேன்னு சொல்ல போறீங்களா? ஐயோ இல்ல கார்த்திக், அன்னைக்கு ஒரு குழப்பத்துலதான் நான் அப்படியெல்லாம் பேசினேன். ஆனா நான் இப்ப தெளிவாதான் இருக்கேன். மிஸ் காவ்யா, ஒரு வேளை நான் மட்டும் உங்க அக்காவையும் சக்தி ப்ரோவையும் சேர்த்து வைக்காமலே இருந்திருந்தா அப்பவும் நீங்க இப்படி வந்து என்கிட்ட பேசிருப்பீங்களா? காவ்யா பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அதான் உங்க அமைதியிலேயே தெரியுதே, கண்டிப்பா பேசியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் அவள் பக்கத்தில் வந்தவன், ஒருவேளை நீங்களும் என்னைய உண்மையா லவ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்தி ப்ரோவையும் சரண்யாவையும் ஒண்ணு சேர்றதுக்கு முன்ன என்னைய வந்து பார்த்து பேசிருப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மிஸ் காவ்யா, நான் உங்களுக்காக சக்தி ப்ரோவையும் சரண்யாவையும் சேர்த்து வச்சேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் உண்மையிலேயே அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் செஞ்சேன், உங்களை என்னோட வழிக்கு கொண்டு வர நினைச்சு செய்யல. கார்த்திக் அப்படி கூறவும் தான் காவ்யாவிற்கு புரிந்தது தான் கார்த்திக் மனசு எவ்வளவு நோகடித்திருக்கோம் என்று. அவள் மேலேயே அவளுக்கு கோபம் வந்தது. தான் கார்த்திக் காதலுக்கு இல்லை, அவன் எதிரில் நின்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவள் என்று தோன்ற அழுது கொண்டே அங்கிருந்து வேகமாக ஓடினாள். தன்னை அறியாமல் அழுது கொண்டு ரோட்டில் நடந்து சென்றாள் காவ்யா.
அப்போது ரோட்டில் ஒரு கார் சென்றது. காவ்யாவை பார்க்கவும் கொஞ்சம் கார் வேகத்தை குறைத்த முத்துப்பாண்டியின் அடியால் பின்னால் இருக்கும் முத்துப்பாண்டியிடம், இதோ இந்த பொண்ணுதான் அந்த கார்த்திக் லவ் பண்ற பொண்ணு என்றான். முத்துப்பாண்டி யார் என்று பார்ப்பதற்குள் காவ்யா ஒரு சந்தில் நுழைந்து விட்டாள். உடனே முத்துப்பாண்டி தன் ஆளிடம், டேய் அந்த பொண்ணை அடிச்சு தூக்குடா என்றான். அவன் கூறவும் அவன் அடியால் காரை வளைத்து காவ்யாவை நோக்கி வேகமாக ஓட்டி சென்றான். காவ்யா பக்கத்தில் கார் செல்ல அப்போது ஒரு கை காவ்யாவை பிடித்து இழுத்தது. இருவருமே சென்று மண்ணில் விழுந்தார்கள். விழுந்ததும் காவ்யா தலை தூக்கி பார்த்தாள். கீர்த்தனா முன்னால் போகும் காரை பார்த்து, கண்ணை எங்க வச்சு ஓட்டிட்டு வரீங்க என்று கத்தியவள் எழுந்து காவ்யாவை தூக்கிவிட்டாள். முன் சென்ற கார் கொஞ்சம் ரிவர்ஸ் வர இருவரும் ஒரு சேர நகன்றார்கள். காரிலிருந்து முத்துப்பாண்டி வெளியே எட்டி இருவரையும் பார்த்துவிட்டு, டேய் அந்த ஊதா சுடிதார் தானடா என்று தன் அடியாளிடம் கேட்டான். ஆமாண்ணா, என்ன 2 பேரையும் தூக்கிடுவோமா என்றான் முத்துப்பாண்டியின் அடியாள். வேண்டாம் என்று தலையசைத்தவன் காருக்கு வெளியே தலைவிட்டு, மன்னிச்சிருங்க அம்மணி, பையன் கொஞ்சம் அவசரத்துல காரை தப்பா ஓட்டிட்டான் என்றான். ஒருவேளை ஏத்தி இருந்தா உங்க மன்னிப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிருக்குமா என்று கேட்டாள் கீர்த்தனா. காவ்யா கீர்த்தனாவை பார்த்து, விடுங்க கீர்த்தனா, வாங்க இங்க இருந்து நம்ம போகலாம் என்று கீர்த்தனா கையை பிடித்து கூட்டி சென்றாள். செல்லும் அவர்களை பார்த்து கொண்டிருந்த முத்துப்பாண்டியிடம், இப்பவே அந்த பொண்ணு கதையை முடிச்சிருக்கலாம், என்ன வேணாம்னு சொன்னீங்க? நான் வேற ஒரு கதை எழுதலாம்னு இருக்கேன். என்ன கதைன்னு? ஒரு அழகான பொருளை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? புரியலையாண்ணா? நம்ம வீட்டு கிழவி என்கிட்ட எப்ப பேராண்டி கல்யாணம் பண்ணிக்க போற, எப்ப பேராண்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டு பிக்குது. அதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கிழவி ஆசைய நிறைவேற்ற போறேன். அதோட அந்த கார்த்திக் ஆசையையும் அழிக்க போறேன். சரி கிளம்புடா என்று கூறினான் முத்துப்பாண்டி. அவன் அடியால் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். எதுவும் பேசாமல் அமைதியாக நடந்து வரும் காவ்யாவை பார்த்த கீர்த்தனா, என்ன காவ்யா அப்செட்டா இருக்கிறீங்க என்று கேட்டாள். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று வராத சிரிப்பை வர வைத்து கூறினாள் காவ்யா. சரி பார்த்து பத்திரமா போங்க, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு வந்துட்டு போங்க கீர்த்தனா என்றாள் காவ்யா. இன்னொரு நாளைக்கு வரேனே, இப்போ பிஸியா இருக்கிறீங்களா? இல்ல பிஸியெல்லாம் இல்ல, அப்புறம் என்ன, வாங்க. சரி என்று கீர்த்தனா கூறவும் காவ்யா ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். காவ்யா வீடு வரவும் இறங்கி இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். காஞ்சனாவையும் அஜயையும் அறிமுகம் செய்து வைத்த காவ்யா கீர்த்தனாவை தன் அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கு அவளை அமர வைத்துவிட்டு அவளுக்கும் தனக்கும் டீ போட்டுக்கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். இருவரும் ஏதேதோ கதை பேசிக்கொண்டு டீ குடித்து கொண்டிருக்கும் போதே யாரோ கதவு உடைந்து போகும் அளவிற்கு தட்டும் சத்தம் கேட்டது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துவிட்டு இருவரும் ஒரு சேர எழுந்து அறைக்கு வெளியே வந்தார்கள். அஜய் கதவை திறந்ததும் தான் தூரம். முத்துப்பாண்டியும் அவன் அடியாட்களும் திபு திபு என்று உள்ளே நுழைந்தார்கள். அதிர்ந்த காஞ்சனா அவர்களை பார்த்து, யார் நீங்க, எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள இப்படி திடீர்னு நுழையறீங்க என்று கேட்டார். காஞ்சனாவை பார்த்த முத்துப்பாண்டி, என்ன அத்த, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க என்றான். யார் யாருக்கு அத்த? நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு அத்தை முறைதான் வேணும். அதை கேட்ட காவ்யாவின் கை நடுங்கியது. கீர்த்தனா காவ்யா ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யார் உங்களுக்கு என்னோட பொண்ணை கட்டித்தரேன்னு சொன்னது? என்ன வீடு பூந்து கலாட்டா பண்றீங்களா? இருங்க, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க என்று கூறியவர் தன் மொபைலை எடுத்து போலீஸ் நம்பரை அழுத்தி காதில் வைத்தார். அவரிடம் இருந்து போனை பறித்தவன் அதை கட் பண்ணிவிட்டு, ஏதோ சொந்தக்காரவங்களா ஆக போறீங்கன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ரொம்பதான் துள்றீங்க, மொத்த பேத்தையும் நறுக்கி எரிஞ்சிருவேன் என்றான் மிரட்டலாக. உன்னை கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சு மிரட்டிட்டு இருக்கியா என்று கத்தினாள் கீர்த்தனா. ஏய் என்ன, எங்க அண்ணன் கிட்டே சவுண்டா பேசுறியா என்று கோரிக்கொண்டே ஒருவன் அவளை அடிக்க முன்னோக்கி சென்றான். அவனின் கையை பிடித்து முறுக்கி அவனை ஓங்கி ஒரு மிதி மிதித்தாள் கீர்த்தனா. அடுத்த ஒருவன் அவளை அடிக்க வர அவனையும் ஓங்கி ஒரு அறை அறைந்தாள். தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்த முத்துப்பாண்டி அஜய் கழுத்தில் வைத்து, இதுக்கு மேல என்னோட ஆளுங்களுக்கு ஒரு அடி விழுந்துச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற என்றான். கீர்த்தனா அப்படியே சிலை போல நின்று விட்டாள். காவ்யா அஜய் என்று முன்னோக்கி ஓடி வந்தாள். ஹே அங்கேயே நில்லு
என்று கத்தியை காவ்யாவிடம் காட்டி கூறியவன், இன்னைக்கு இப்பவே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், புரியுதா? இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சே என்று கூறியவன் மறுபடியும் அஜய் கழுத்தில் கத்தியை வைத்தான். ஐயோ வேணாம் என்றாள் காவ்யா. டேய், நம்ம வீட்டு கிழவி வரதுக்குள்ள வீட்டை அலங்காரம் பண்ணுங்கடா என்று தன் அடியாட்களிடம் கூறியவன் அஜயை தன் அடியால் புறம் தள்ளி, இவனை கொண்டு போய் கை காலை கட்டி நம்ம வேன்ல போட்டு பூட்டி வைங்கடா, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் விட்டுக்கலாம் என்று கூறினான். அவன் அடியால் அஜயை பிடித்து இழுத்து கொண்டு சென்று வாய் கை காலை கட்டி வேனில் அடைத்து வைத்தான். அவன் அடியாட்கள் வீட்டை அலங்காரம் செய்யும் வேலையை ஆரம்பித்தனர். முத்துப்பாண்டி ஒரு சோஃபாவில் சென்று அமைதியாக அமர்ந்து அங்கு நடக்கும் வேலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் காவ்யா வீட்டில் வைத்திருக்கும்படி காவ்யாவிடம் கொடுத்து வைத்திருந்த கிஷோர் அதை வாங்க அவள் வீட்டிற்கு வந்தான். வரும் வழியில் கார் ரிப்பேர் ஆனதால் காவ்யா வீட்டிற்கு நடந்து வந்த கிஷோர் அவள் வீட்டருகில் இவ்வளவு கார் நிற்க குழம்பினான். அவள் வீட்டில் நிற்கும் கார்களை வித்தியாசமாக பார்த்து கொண்டு வந்த கிஷோர் ஒரு வேனில் சத்தம் கேட்க அந்த வேனை நோக்கி வேகமாக நடந்தான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.